நம்ம வந்து பால்வினை நோய்களுக்கு நன்றி தான் சொல்லணும், எய்ட்ஸுக்கு நன்றி சொல்லணும். காரணம் என்னென்னா, இந்த பால்வினை நோய்கள் தான் மனிதர்களை வந்து பல பெண்களோடு உடலுறவு வைத்துக் கொள்வதை தடுக்கிறது. பால்வினை நோய்களை பற்றின பயம் நிறைய பேத்துக்கு என்னென்னா, ஆணுரை அணிந்து கொண்டு பல பெண்களோடு போகலாமே அப்படின்னா, சிலருக்கு என்னென்னா அதில் ஒரு திருப்தியும் இருக்காது, அதில் வந்து உண்மையான இன்பம் என்பது கிடைக்காது. அந்த உரை இல்லாமல் பண்ண வேண்டும், ஆணுரை இல்லாமல் ஒரு பெண்ணோடு உடலுறவு வைத்துக் கொள்வது தான் உண்மையான இன்பம். உரை அணிந்து கொண்டு உடலுறவு வைத்துக் கொள்வதால் ஒரு முழுமையான இன்பம் கிடைக்காது, ஒரு 10% இன்பம் தான் கிடைக்கும். அந்த உரை இல்லாமல் பண்ண வேண்டும், ஆணுரை இல்லாமல் பண்ண வேண்டும், உடலுறவில் ஈடுபட வேண்டும். அதுதான் ஒருவருக்கு முழுமையான திருப்தியை தரும் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுவாங்கனாக்கா, அதுக்காக உரை இல்லாமலும் பண்ண முடியாது, பால்வினை நோய் வந்துடும். ஆணுரை இல்லாமல் பண்ணால் பால்வினை நோய் வந்துடும். ஆணுரை போட்டு பண்ணாக்கா அந்த திருப்தி கிடைக்காது, அந்த இன்பம் கிடைக்காது. அதனால் நம்ம உரையோடையும் பண்ணணும், அதே நேரத்தில் உரை இல்லாமலும் பண்ண வேண்டும், ஆணுரை இல்லாமல் பண்ண வேண்டும், அதே நேரத்தில் நோயும் வந்துடக்கூடாது. அப்போ யார்கிட்ட பண்ணணும்? மனைவியோட தான் பண்ணணும். கணவன் மனைவியும் நம்பிக்கைக்கு உரிய ஒருவரிடம் பண்ணணும். நம்பிக்கைக்குரிய ஒருவர் யாராக இருப்பார்? கண்டிப்பாக கணவன் மனைவியாக தான் இருப்பாங்க. அப்போ இந்த பால்வினை நோய் ஏற்படுத்துகிற அச்சுறுத்தல் இருக்குல்ல, அந்த அச்சுறுத்தல் தான் இன்றைக்கி வந்து கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் உண்மையாக இருப்பதற்கு பெரும்பாலும் அது மிக மிக முக்கிய காரணமாக இருக்கிறது. பால்வினை நோயின்னு ஒன்று இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து யாரை கூட வேணாலும் போகிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை, ஒரு பயம் இல்லாமல் போயிடும், மிகப்பெரிய பயம் இல்லாமல் போயிடும். ஏன்னா வந்து பால்வினை நோய் எய்ட்ஸ்லாம் வந்துருச்சுன்னா அவ்வளோதான், அது பெரிய அசிங்கமாக போயிடும், அதோட வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். எல்லாருமே உறவினர்கள் எல்லாருமே ஒதுக்கி வச்சுருவாங்க, ஒரு மக்களே ஒதுக்கி வச்சுருவாங்க. அதை அவங்கள வந்து ரொம்ப ஆபத்தான ஒருவராக பார்க்கப்படுவார். அதனால் அப்படி இருக்கும்போது இந்த பால்வினை நோயை ஏற்படுத்தக்கூடிய அது மாதிரி அதோட வாழ்க்கையை முடிஞ்சு போயிடும், நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி போயிடும், அதோட அவங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். அப்படிங்கும்போது அந்த மாதிரி பால்வினை நோய்களில் போய் பாதிக்கப்பட்டுறக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? கண்ட பெண்களோட போகக்கூடாது, கண்ட ஆண்களோட போயிடக்கூடாது. அப்படின்னு ஒருவருக்கொருவர் நம்ம உண்மையாக இருக்கணும். அப்படி ஒரு நம்பிக்கைக்குரியவர், இப்போ மனைவியே, இப்போ ஒரு கணவனே நம்பிக்கைக்குரியவனாக இல்லை அப்படின்னா அந்த மனைவி அவனோட உடலுறவு வச்சுக்கிறதுக்கே போய்விடுவோம். தனது கணவனே தனக்கு நம்பிக்கைக்குரியவனாக இல்லை, அவன் பல பெண்களோட போகிறான் அப்படின்னா அப்படிப்பட்டவனிடமிருந்து விலகி இருப்பது தான் நமக்கு பாதுகாப்பு அப்படின்னு. அதுபோல் ஒரு கணவனும் தனது மனைவிக்கு பல தொடர்புகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த கணவன் தனது மனைவியிடம் கூட உடலுறவு வைத்துக் கொள்வதற்கு மறுத்து விடுவான். ஏன்னா அது பாதுகாப்பு கிடையாது. பால்வினை நோய்கள் வருவதற்கு கண்டிப்பாக அங்கே நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புறக்கணிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உண்மையான உறவு நம்பிக்கைங்கிறது இருக்குல்ல, அதுதான் ஆரோக்கியத்துக்கு வழிவகுக்கும். ஒரு நம்பிக்கையான ஒருவருக்கொருவர் நம்பிக்கையோடு கணவன் மனைவியாக ஒருவருக்கொருவர் உண்மையாக வாழ்வது தான் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு வழிவகுக்கும். நம்ம நம்பிக்கை இல்லாமல் போச்சுனாக்கா அங்கே நோய் வந்துடும். பால்வினை நோய்கள் அப்போ தான் வருது. ஒருவருக்கொருவர் உண்மையாகவும் நம்பிக்கையானவராகவும் இருப்பது மட்டும்தான் எய்ட்ஸ் நோய்க்கு உண்மையான தடுப்பு மருந்தாக இருக்க முடியுமே தவிர, நம்பிக்கை இல்லாமல் ஒருவருக்கொருவர் உண்மையாக இல்லாத பட்சத்தில் பால்வினை நோய்கள், பலவிதமான பால்வினை நோய்கள் வரும் என்பது இதன் மூலம் நமக்கு தெரியும்.